திருப்பத்தூரில் 92ஆம் ஆண்டு பூச்சுடல் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாபெரும் இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நூற்றுக்கணக்கானோர் உற்சாகத்தோடு கண்டுகளித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருள்மிகு ஸ்ரீ பூமாரி அம்மன் திருக்கோயில் 92ஆம் ஆண்டு பூச்சுடல் விழாவை முன்னிட்டு இன்று மாலை 39ஆம் ஆண்டு மாபெரும் இரட்டை மாட்டு வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. திருப்பத்தூர் சிவகங்கை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இப்போட்டியில் நடுமாடு பூஞ்சிட்டு மாடு என 2 பிரிவுகளாக இப்பந்தயம் நடைபெற்றது. நடுமாடு பிரிவில் 8 ஜோடிகள், பூஞ்சிட்டு மாடு பிரிவில் 13 ஜோடிகள் என மொத்தம் 21 ஜோடிகள் பங்கேற்றன. நடுமாட்டு வண்டி மற்றும் பூஞ்சிட்டு மாட்டு வண்டி பந்தயத்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே உமாதேவன் மற்றும் விழா குழுவினர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் நடுமாடு பிரிவிற்கு 7 மைல் தூரமும், பூஞ்சிட்டு மாடு பிரிவிற்கு 5 மைல் தூரமும் எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம், மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து போட்டியாளர்கள் தங்கள் மாடுகளுடன் கலந்து கொண்டனர். விடாமுயற்சியோடு போராடி எல்லையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்கத்தொகை, கோப்பை, சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி போட்டியினை சாலையின் இருபுறங்களில் நின்று ஏராளமான ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் மற்றும் ரசிகர்கள் என நூற்றுக்கணக்கானோர் உற்சாகத்தோடு கண்டுகளித்தனர். ஓட்டி வருகின்ற